Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது எங்கள் வீட்ல கொண்டாடிய பொங்கல் திருநாள் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பொங்கல் விழாவை பத்தின சில தகவல்கள், எனக்கு தெரிந்த தகவல்கள் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த தகவல்கள் போக உங்களுக்கு மீத ஏதாவது தகவல்கள் தெரிந்தா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் பார்த்துக்கலாம், நம்மளோட வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிருவாங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு பானை வச்சாச்சு, பொங்கல் பானை அடுக்கியாச்சு. என் பொண்ணு தான் விறகு எடுத்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா, விறகு எல்லாமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், பானை ரெடியாக இருக்குது, விறகெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சூரியனுக்கு படைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம், அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ண காய்கறிகள் எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபமும் ஏற்றி வச்சாச்சு. எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவசியம் பிடிச்சு வைக்கணும். பிள்ளையார் சிலை இருந்தால் கூட மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான தண்ணீரும் அண்ட் பாலும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தீபத்திலேருந்து நம்ம சூடம் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அந்த சூடம் உள்ளே போட்டாச்சு. ஓகே, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட தைத்திருநாள் பற்றின விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தைத்திருநாள் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் வந்து ஃபெஸ்டிவலாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டே வந்து போகி, செகண்ட் தைத்திருநாள், தேர்டு வந்து மாட்டுப்பொங்கல், 4வது திருநாள் வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். இந்த போகி பண்டிகை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பழசு எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு, தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு புதுசு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போகி பண்டிகை வந்து கொண்டாடுறோம். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அது போக பார்த்தீங்கன்னா இந்த தை திருநாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மழை காலமாக இருக்கும். அப்போ வந்து இப்போ கூட ரீசெண்டாக வந்து ரொம்ப மழை பெஞ்சு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா செவரெல்லாம் ரொம்பவே ஈரமாயிட்டு ஒரு மாதிரி பூஞ்சைகள்லாம் நிறைய செவத்தில் வந்து ஏற்பட்டுட்டு அந்த மாதிரி பாசம் பூச்ச மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுறது. அதே இது வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பொங்கல் பண்டிகைக்கு வெள்ளை அடிக்கிறது வந்து அது ஒரு வரலாறாக வச்சுருந்தாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து பொங்கல்னால எல்லாம் க்ளீன் பண்ணணும், பண்டிகையினால எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தைத்திருநாள். இந்த தைத்திருநாள் வந்து எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னா, இயற்கைக்கும் உழவர்களுக்கும் மாட்டுக்கும் இந்த விவசாயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய பூமிக்கும் நன்றி செலுத்துறதுக்காக தான் இந்த தைத்திருநாள் வந்து கொண்டாடுறோம். அதாவது ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உழவர்களும் வந்து அவங்க என்ன அறுவடை பண்ண போகிறாங்களோ அதோட விதைகளை வந்து விதைப்பாங்க. மார்கழி கடைசியில் வந்து அதை வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. அப்படி அறுவடை பண்ண அரிசியில் பொங்கல் வச்சுட்டு, அப்படி அறுவடை பண்ண காய்கறிகள் பழங்கள் என்னென்ன அவங்க வந்து விதைச்சு அறுவடை பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே தைத்திருநாள் அன்னைக்கு சூரியனுக்கு வச்சு சூரியனுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் வந்து ஏர் உழுவுறதுக்கு வந்து மாடு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளாக வந்து விவசாயிங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு அன்னைக்கு அந்த மாட்டுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக தான் மாடை வந்து அலங்கரித்து அதுக்கு தேவையான பொங்கல் அன்னைக்கு வச்சு மாலைகள் போட்டு மரியாதை பண்ணுவாங்க. கடைசி 4வது நாள் பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். அன்னைக்கு வந்து நம்மளோட உறவினர்கள் வீட்டுக்கு நம்ம போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இப்படி எல்லாருமே வருஷத்தில் ஒரு நாள் இந்த பெரிய திருநாளுக்கு ஒன்று கூடி எல்லாருமே சந்தோஷமாக அவங்களுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் கடைசி திருநாள் வந்து காணும் பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட தைத்திருநாள் பற்றிய தகவல்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை அவசியம் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பொங்கல் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் வந்து பால் வந்து இன்னும் கொஞ்சம் காயணும், நல்லா பொங்கி வரணும். அடுப்பு வந்து கொஞ்சம் பொறுமையாக எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம விறகு வச்சு நல்லா அந்த ஃப்ளேமோட ஸ்பீடை வந்து நல்லா ஜாஸ்தி பண்ணி விடலாம்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பொங்கல் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் தான் குக்கரில் வைப்பாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் மெத்தடுக்கு மாறிட்டு வராங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தான் ஒரு 3 இயர்ஸாக வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட் அ டைம் ஒரு 1 hour வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட இருக்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். எல்லாருமே சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1 hour 1.5 hours வந்து நம்ம வந்து சூரிய ஒளியில் வந்து உட்காந்துருப்போம், நல்ல வெயிலில் வந்து உட்காந்துருப்போம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்து டிஃபிஷியன்சி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாகவே டேப்லெட்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 1.5 hour நம்ம வந்து அந்த சூரிய ஒளியில் உட்கார்றதுனால நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நாளும் அந்த விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலவே நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி தான் வாசலில் பொங்கல் வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்களான்றது உறுதியாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து சாணி கரைச்சி மொழுகி நல்ல கோலம் போடுவாங்க. அப்புறம் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து விடுவாங்க. அந்த மஞ்சள் தண்ணி சாணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தொற்றும் நமக்கு வந்து நமக்கும் வரக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே பெரியவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கிருச்சு, தண்ணி பொங்கிடுச்சு, நல்லா பொங்கி வழிஞ்சிருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டாச்சு, போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால ஆயிடுச்சுன்றதுனால எதுவுமே அந்த மாதிரி பண்ண முடியறதில்ல. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு டம்ளரில் கொஞ்சம் வந்து காலையில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கல் உப்பு போட்டு நம்ம வாசலில் வந்து நல்லா தெளிச்சிட்டு நல்லா வாசலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கோலம் போடலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு கரைச்சி கூட நம்ம வாசலில் வந்து லைட்டாக கீழே ஊற்றி விடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தொற்றும் நமக்கு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வர்றது மைல்டாக வந்ததோடு முடிஞ்சு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வேண்டினாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஓல்டு ட்ரெடிஷன் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. இப்போ பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அந்த அரிசி வந்து எல்லாருமே போடணும். 2 பேர் தான் இருக்கீங்கன்னா அந்த 2 பேரும் போடணும். இல்லை நிறையா மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா நிறையா பேருமே வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாளாக அரிசி வந்து அந்த பொங்கல் உலையில் வந்து போடணும். நம்ம அதுதான் வந்து சாஸ்திரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய பொங்கல். இப்போ நல்லா அடிவிட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே 3/4 வந்து குக் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நம்ம இதில் வந்து வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சரியாக எரியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஊதி விடுறதுக்கு அப்போல்லாம் வந்து ஒரு ஊதுகொலா மாதிரி வச்சுருப்பாங்க, நீளமாக பைப்பில் இரும்பில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்ட இல்லாததுனால ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மண்பானை அப்படின்றதுனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஹீட் இருக்கும். இப்போ பொங்கல் வந்து நம்ம இலையில எடுத்து வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு எங்களோட செடியிலேயே வந்து ஒரு செம்பருத்தி ஒன்று பூத்து இருந்துச்சு, அதையும் அழகாக அந்த பிள்ளையாருக்கு எடுத்து வச்சாச்சு. நாங்கள் தேங்காய் உடச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கற்பூர தீபம் வந்து காமிச்சிட்டு பூஜையை முடிச்சிடலாம்.
இந்த குட்டி குட்டி பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ மேலே வந்து சூரியனுக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கீழே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கீழே ஆல்ரெடி வந்து சாமிக்கு விளக்கேற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மேலே ரெடி பண்ண அந்த பொங்கலையே சாமிக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கிணத்துலேயும் வந்து நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியம் வச்சாச்சு. அடுத்தது நம்ம கீழேயும் கற்பூரம் காமிச்சு அந்த நைவேத்தியத்தை வந்து சாமிக்கு படைச்சிட்டு பூஜையை முடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி பூஜை ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.